ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. தோட்டத்தில் வந்து இன்றைக்கி பயங்கரமான வேலைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரம்னா கடையிலேருந்து எதுவுமே வாங்கிட்டு வந்து போடுறதில்ல. நம்ம மாட்டு சாணம் வந்து கொட்டி கொட்டி வச்சுருந்தோம். அதில் வந்து கோழிலாம் பறைச்சி அதை வந்து நல்லா மக்கி நல்ல உரமாக மாறி இருக்கும். ஏன்னா அடியிலேருந்து எடுக்கிறப்போ அது வந்து இன்னும் காரலாக இருக்கும். அதெல்லாம் காய வச்சு தான் போடணும்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து கோழியெல்லாம் பறைச்சி நல்லாவே மணல் மாதிரி அந்த உரம் ஆயிருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் போட்டுட்டு இருந்தோம். ஒரு தென்னை மரத்துக்காக போட்டுன்னா எல்லா தென்னை மரத்துக்கும் போட்டுட்டு தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. அவர், அம்மா, தம்பி எல்லாமே வந்து அந்த உரம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது சாணி குப்பை அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு தென்னை மரத்துக்காக தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதை கொட்டிட்டு நல்லா தண்ணி பாய்ச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிறப்போ அந்த உரம் வந்து இன்னும் வந்து நல்லா மக்கி அந்த தென்னை மரத்துக்கு வந்து நல்ல உரமாக மாறும். ஏன்னா நம்ம இயற்கையாக கிடைக்கிற உரம்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் மணல் மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணி விட விட மேலே பொதன்ட்டு தான் வரும். இது வந்து நல்லா இஞ்சிச்சுன்னா நல்லாவே மக்க ஆரம்பிச்சிரும். மண்ணோட மண்ணாக அப்படியே இதாகிடும். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லா தென்னை மரத்துக்கும் இதே மாதிரி தான் ரொட்டீனாக போட்டுட்ருக்கோம். ஏன்னா இது இயற்கையாகவே இவ்வளோ பெனிஃபிட் இருக்கனால நம்ம வந்து கடையில் எதுவுமே வாங்குறது கிடையாது. தண்ணியெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சாணி குப்பை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த உரத்துக்கடியை வந்து நிறையா வந்து புழு இருந்தது. அதெல்லாம் வந்து கோழிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது என்ஜாய் பண்ணி. நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.